பிஜேபி விஜய் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறது. காரணம் என்னென்னா, அவர் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஜனநாயகத்தை முடிச்சுட்டாங்க பாருங்க. இந்த படம் என்னைக்கு வரப்போகுது? இனிமேல் வாய்ப்பே இல்லை. சிபிஐ விசாரணை நடத்தி விஜயை தான் உள்ளே கொண்டாந்துருக்குது. கண்டிப்பாக இந்த விசாரணையில் சார்ஜ் ஷீட் வரும். இன்றைக்கி என்ன ப்ரொசீஜர், என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் விசாரணைன்னு கேட்கும்போது தாவேகா செய்த தவறுகளை கண்டிப்பாக சிபிஐ பட்டியலிட்டு கொடுக்கும். விஜய் தான் காரணம்னு கண்டிப்பாக அது கடைசியில் முடிவாகி குற்றவாளியாக்கப்பட போகிறார் விஜய். இடைக்கால குற்றப்பத்திரிகை கண்டிப்பாக தாக்கல் செஞ்சுருவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் தான் குற்றவாளிங்கிறத பாஜக கண்டிப்பாக அவரை கோர்ட்டில் நிப்பாட்டிடும். அதனால் மாற்று கருத்து கிடையாது. நீ ரொம்ப பேசிகிட்டே இருக்க, எங்களை ரொம்ப பேசிட்டேன், விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு செக் வச்சிடும். அந்த செக்கு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். அதனால் மாற்றமே கிடையாது. கரூர் சம்பவத்திற்கு காரணம் விஜய் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் சிபிஐ. முழுக்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செட்பேக் தானே அவருக்கு விஜய். கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு வழக்கில் ஏதாவது ஒரு குட்டு வாங்கினாருன்னு வச்சுக்கோங்க விஜய், எங்கேயுமே நிகழ்ச்சியை நடத்த முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துடும் அடுத்த கட்டமாக. அது கரூர் சம்பவத்துக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு ஒரு முடிவு வந்துருச்சு, சிபிஐ சொல்லிடுச்சுன்னா அடுத்தடுத்த விஷயங்களில் ஆட்டோமேட்டிக்காக போலீஸாராக இருக்கட்டும், வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகம்லாம் பயப்படுவாங்கல்ல. நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஜய்கிட்ட பெரிய மாற்றம் இருக்குது. அவர் என்ன பண்ணாரு, அதிமுக மட்டும் திட்டுறாரு, பிஜேபியை பற்றி திட்டவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஆதங்கப்படுறாரு. அது சென்னையில் திண்டுக்கல் சீனிவாசனுடைய இந்த பேட்டிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தை, அவருடைய எண்ணம், அவருடைய கருத்து. தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். சார், விஜய் அவர்கள் பேசுவதே அரிதிலும் அரிதாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுது. இன்னைக்கு 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதிமுக சைட்ல இருந்து எதிர்ப்புகள் வந்திருக்கு. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார்? அதிமுக பெயரே அவர் சொல்லலை. நல்லா பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டிங்கிறாங்க, 5 முனை போட்டிங்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி அப்படின்னு தான் சொன்னார். அவர் அதிமுகன்னு ஒரு வார்த்தையை சொல்லலை. அது ஏற்கனவே ஒன்று சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்களே. அவங்க தான் களத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவோங்கிறது தான் மேட்ரு, சப்ஜெக்ட். அதை தான் இன்றைக்கி அவர் செஞ்சது தான் அதிமுகவை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அசிங்கப்படுத்தியிருக்கார் விஜய். நான் அப்படி தான் பார்க்குறேன். திமுகவை பற்றி பேசுகிறாரு, திமுகவை தான் தொடர்ந்து பேசுகிறாரு, அது வேறு விஷயம். பட்டு 2 முறை ஏற்கனவே ஒரு முறை பேசினார், செல்வீரல் கூட்டத்தில் பேசினார். அது ஊழல் சக்தி அப்படியே. இன்றைக்கும் அதே தான் சொன்னார், ஊழல் சக்தின்னு ஒரு வார்த்தையை இன்றைக்கி சொன்னார். ஒழிய அதிமுகங்கிற வார்த்தையை அவர் பேசவே இல்லை விஜய். ஆனால் அதிமுக தரப்புலேருந்து பதறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு பேசுகிறாரு, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனுடைய பேச்சு தான் இன்றைக்கி ஹைலைட்டாக இருக்கு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஜய்கிட்ட பெரிய மாற்றம் இருக்குது. அவர் என்ன பண்ணார், அதிமுக மட்டும் திட்டுறாரு, பிஜேபியை பற்றி திட்டவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஆதங்கப்படுறார். அது சென்னையில் திண்டுக்கல் சீனிவாசனுடைய இந்த பேட்டிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தை, அவருடைய எண்ணம், அவருடைய கருத்து. அப்படி தான் நான் பார்க்குறேன். திண்டுக்கல் சீனிவாசன் மதுரையில் கொடுப்பாரு, திண்டுக்கல்லில் கொடுப்பாரு. ஏதாவது சமயத்தில் மாற்றி பேசி ஜோக் அடிச்சுட்டு போயிட்டே வருவாருன்னு வச்சுங்களேன். பட் இன்றைக்கி அவர் திண்டுக்கல் சீனிவாசனுடைய பேச்சு நான் அப்படி தான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமியோடைய மனசில் இந்த ஆதங்கம் இருக்குது. நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன். என்ன மாதிரி? அவர் எங்களை மட்டும் ஏன் திட்டுறாரு, ஏன் பிஜேபியை திட்ட மாட்டேங்கிறாருன்னு ஒரு அதிமுக தலைவர் எப்படி கேட்குறாருங்க? ஒரு வித்தியாசமா இல்லையா அது? அப்போ என்ன நினைக்குது அதிமுக? அதனால திண்டுக்கல் சீனிவாசனுடைய அந்த பேச்சுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அப்போ அதிமுக என்ன நினைக்குது?
சிபிஐ விசாரணைக்கு போன விஜய தங்க பக்கம் விஜய்ட ஏதோ டைப் பண்ணிடுட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் அதிமுகவுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது ஹக்கீம். இதில் நான் பார்க்குறேன். ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசனுடைய இந்த ஆதங்கம் என்ன, எங்களை ஏன் திட்டுறாரு, எங்களை மட்டும் ஏன் திட்டுறாரு, ஏன் பிஜேபியை திட்டலை அப்படின்னு அவர் கேட்குறாருன்னா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நீ ஏங்க பிஜேபி கூட்டணியை மட்டும் என்டிஏவை மட்டும் ஏன் திட்டுறாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, பட் ஏன் எங்களை மட்டும் திட்டுறாரு அப்படின்னு அதிமுக வருத்தப்படுதுன்னா என்ன அர்த்தம்? பிஜேபியும் விஜயும் ஒவ்வொரு லைன்ல போயிட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் அதிமுகவுக்கு வந்துட்ட மாதிரி நான் பார்க்குறேன். அப்படிதான் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த விஷயத்தில். சார் இப்போ கொள்கை எதிரின்னு சொல்றாரு, பாசிச கட்சி அப்படின்னு சொல்றாரு பாஜகவை. அதுக்கு மேல என்ன எதிர்பார்க்குறாங்க அப்ப அஇஅதிமுக? இல்லை அதுதான் ஒரு என்னை பொறுத்தவரை தமிழக சட்டமன்ற தேர்தல் இதில் நான் திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி அப்படின்னு நான் தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க வேண்டிய விஜய் எப்பயுமே திமுகவையும் அதிமுக திட்டுவார். பட் திமுக மட்டுமே திட்டிட்டு இருக்காரு நம்ம சொன்னோம். இன்னைக்கும் கூட அதிமுக பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை ஒரு இடத்துல கூட. பேசின விஷயங்கள் கூட பாஜக கூட்டணின்னு சொல்றாரு. ஸோ நக்கலா பேசியிருக்காரு இன்னைக்கு. அதுதான் பெரிய அதிமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம். ஏற்கனவே அவர் பல முறை சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னார்? திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டே இருந்தார். புரியுதுங்களா? திமுகவை தீய சக்தின்னு சொன்னவர் இந்த முறை ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுக விமர்சனம் பண்ணிட்டாரு கடந்த முறை. இந்த முறை அவர் அதிமுகங்கிற பேரே சொல்லலை. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஆதவார்ஜுன் ஃபீல்டில் இருக்கிறவங்களை பற்றி தானே பேச முடியும், ஃபீல்டில் இல்லாதவங்களை பற்றி நாங்கள் ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதிமுக ஃபீல்டுலேயே இல்லைங்கிறத ஆதவார்ஜுன்லாம் சொன்ன நிலையில் இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்கார். இதுக்கு அதிமுகவுடைய ரியாக்ஷன் என்ன சொல்லுங்க பாப்பா. நீங்கள் அதிமுக கூட்டணின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை என்டிஏன்னு சொல்லலாம். தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்றாரு விஜய். ஸோ அப்போ அதிமுகவை ஒரு பொருட்டாவே எடுத்த மாதிரி தெரியல தானே. காரணம் என்ன? அதிமுக ஆரம்பத்திலேருந்தே விஜயை சார்ந்தே இருந்து இன்னைக்கு வீணா போய் நிற்குது. எப்படியாவது வந்துடுவாருன்னு ஏங்கி தவிச்சு. ஆனால் விஜய் தெளிவாக இருந்திருக்காரு. அதிமுக ஃபீல்டுலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால தான் ஒரு இன்னைக்கு கூட அது பாஜக கூட்டணிங்கிறார். திண்டுக்கல் சீனிவாசன் ஏன் அப்படி ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா பாஜகவும் விஜயும் ஒரு டைப் போட்ட மாதிரி தெரியுது. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வேற மாதிரி போயிடுவாங்க, நம்மளை கழட்டி விட்டுருவாங்களோங்கிற ஒரு பயம் அதிமுக வந்துருச்சு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி. இல்லைன்னா இன்னைக்கு பேசின பேச்சுக்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் இருந்துச்சு. திமுகவுக்கு எதிராக திருக்குறள் ஒண்ணு சொன்னாரு, அதுவும் திமுக எதிராக. முதல்வர் பத்தி பேசினாரு, விசில் சின்னத்தை பத்தி, அதுவும் திமுகவுக்கு எதிராக. கடுமையான விமர்சனம் முழுக்க திமுக தானே, வேற எதுவுமே பத்தி. ஆமாமா, அதுதான் திமுக பத்தி மட்டும்தான் பேசினாரு. ஆனா அதிமுகவை பத்தி ஊழல் சக்தின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு பெரிய ரோஷம் வந்தது. பட் இன்னைக்கு அவர் அதிமுகங்கிற பெயரையே சொல்லாததுக்கு இன்னைக்கு ஒரு ரோஷம் வித்தியாசமா வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான ரோஷம் இது. அதிமுக ஒரு வித்தியாசமான ஒரு ரோஷத்துல இன்னைக்கு அவங்க கோவப்படுறாங்க. என்ன சொல்றாங்க? ஏன் எங்களை மட்டுமே திட்டுறாரு, பிஜேபி ஏன் திட்டவே மாட்டேங்கிறாரு? சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் அவருக்கு என்ன காரணம், என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு போயிருக்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன். இது நியாயமான சந்தேகமாக தான் தெரியுது எனக்குமே. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ எல்லாரும் இந்த மீட்டிங்க ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. டான்ஸ் ஆடினதா இருக்கட்டும், அவர் பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. நீங்களும் பாஜகவோட மறைமுக உறவுல விஜய் அவர் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சிபிஐ விசாரணையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாளை தினம் உச்சநீதிமன்றத்துல கரூர் வழக்கு சம்பந்தமாக ஹியரிங் வர இருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட்ல. இதுல எதுவும் பின்னணி அரசியல் இருக்குமா? கண்டிப்பா சார்ஜ் கேட்கும். இல்லைங்க, நீங்க பிஜேபி விஜய் மேல கடுமையான கோபத்தில் இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்றாரு, காங்கிரஸை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம நிலையில புதுசா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகல, 3 வருஷம் ஆகல, அதுக்குள்ள
காங்கிரஸை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாருங்கிற கோவத்துல தான் இன்னைக்கு விஜய ஜனநாயகத்தை முடிச்சுட்டாங்க பாருங்க. இந்த படம் என்னைக்கு வரப்போகுது? இனிமே வாய்ப்பே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அதில் சிபிஐ விசாரிச்சா நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், திமுக மாட்டிக்கும்னு ஒரு பெரிய லெவலில் கணக்கு போட்டார். கடைசியில் சிபிஐ விசாரணை நடத்தி விஜயை தான் உள்ளே கொண்டாந்துருக்குது, குற்றவாளி ஆக்கியிருக்குது. அதுவுமே அவருக்கு பெரிய செட்பேக் தான் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவர் போய் பிஜேபிட்ட மாட்டிக்கிட்டார் விஜய், அவ்வளோதான். கரூர் சம்பவம் கூட அப்படிதான். முழுக்க முழுக்க அவங்களுடைய காலதாமதம், விஜயுடைய காலதாமதம், அலட்சியம், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு 41 உயிர்கள் போயிடுச்சு. ஆனால் சதின்னு சொல்லி ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லி தப்பிக்க ட்ரை பண்ணார். ஆனால் அந்த சதி அவருக்கு எதிராக இன்னைக்கு வேலை பார்த்து சிபிஐன்னு ஒரு ஆயுதத்தினால இன்னைக்கு அவர் மாட்டிக்கிட்டார். புரியுதுங்களா? கண்டிப்பா விஜய் முன்பு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அதிமுக இப்போ நேர் அகைன்ஸ்டா போய் அடிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்களும் காரணம் கொலைக்கு அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. ஆமா, பொதுச்செயலாளர் தெளிவாகவே சொல்லிட்டாரு. அந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டாரு. இது நியாயமா? துக்கம் விசாரிக்கிற முறை இதான், அனாதை ஆகிட்டீங்க 41 குடும்பத்தை, அனாதை ஆகிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த விசாரணையில சார்ஜ் ஷீட் வரும். இன்னைக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் விசாரணைன்னு கேட்கும்போது தாவேகா செய்த தவறுகளை கண்டிப்பா சிபிஐ பட்டியலிட்டு கொடுக்கும். விஜய் தான் காரணம்னு கண்டிப்பா அது கடைசியில் முடிவாகி குற்றவாளி ஆக்கப்பட போறார் விஜய். அதுலலாம் மாற்றம் கிடையாது. ஸோ அதனால நாளைய வழக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா அவர் விஜய்க்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும். அதுலலாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆமாம். இப்போ ஏடிஎம்கே தொடர்ந்து இப்போ அவங்க விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. இப்போ விஜய வந்து தூற்றக்கூடிய சம்பவம் அதாவது குறிப்பா அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடிக்கிறாங்க. இன்னைக்கும் ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு வந்து திண்டுக்கல் சீனிவாசன் ரியாக்ஷன் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த வழக்கு வருது. அஜய் ரஸ்தோகி அவர் தான் வந்து ஜட்ஜி கண்காணிப்பு குழு மந்த் ஒரு கொடுப்பாங்க, அறிக்கை கொடுப்பாங்கலாம் சொல்லப்பட்டது. இப்போ அந்த வழக்கு சார்ஜ் ஷீட் நாளைக்கு ஃபைல் செய்யப்படுமா? அடுத்தபடியா என்ன நடக்கும்? ஏன்னா நாலா பக்கமும் அவருக்கு வந்து ஒரு கடும் நெருக்கடி இருக்குல்ல. இடைக்கால குற்றப்பத்திரிகை கண்டிப்பா தாக்கல் செஞ்சிருவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் தான் குற்றவாளிங்கிறத பாஜக கண்டிப்பா அவரை வந்து கோர்ட்ல நிப்பாட்டிடும். அதனால மாற்று கருத்து கிடையாது. நீ ரொம்ப பேசிட்டே இருக்க, எங்களை ரொம்ப பேசிட்ட, விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு செக் வச்சிரும். அந்த செக்கு வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். அதனால மாற்றமே கிடையாது. கரூர் சம்பவத்திற்கு காரணம் விஜய் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் சிபிஐ, முழுக்க முழுக்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகளுடைய அலட்சியம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய செட்பேக் தானே அவருக்கு, விஜய்க்கு. தன்னை பெரிய கிளீனாகவும் தன்னை பெரிய பரமாத்மா மாதிரி காட்டிட்டு மற்ற எல்லாம் ஊழல், நான் மட்டும்தான் இந்த மக்களுக்காக வந்திருக்கிற மாதிரி ஒரு பெரிய இறை தூதன் மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் தான், அதெல்லாம் மாற்றம் இல்லை. அதான் சொன்னேன், இடைக்கால குற்றப்பத்திரிகை கண்டிப்பாக போனோம், டிடிஎம் போடுவாங்க, சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அதில் விஜய் வந்து குற்றவாளியாக சேர்க்கப்படுவார். ஏற்கனவே 4 பேர் சேர்த்துட்டாங்க, இது 5ஆவதாக தான் இருக்கும். ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? இவர் அடுத்தது காரணம், இவரும் ஒரு காரணம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதனால என்னை பொறுத்தவரை இந்த சிபிஐடைய நாளைய விசாரணைங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறேன் நான். இப்போ இபிஎஸ் ஒரு வேளை மறைமுகமாக பாஜகவிடம் அழுத்தம் கொடுத்துருக்க கூட வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் இப்போ போட்டிட்டாருன்னா ஏடிஎம்கே ஓட் பேங்க் தான் பயங்கரமா உடைப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. குறைந்தபட்சம் விஜயாவது போட்டியிட விடாம அவரை போட்டியிட வேணாம்னு சொல்லுங்க, டிவிக்கே போட்டிட்டு போட்டும், விஜய் போட்டிட்டா தானே நமக்கு கஷ்டம் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருப்பாரா பாஜக? இந்த சந்தேகம் கூட அதுதான், திண்டுக்கல் சீனிவாசனுடைய சந்தேகம் கூட, ஏன் எங்களை மட்டும் திட்டுறீங்க பிஜேபி திட்ட மாட்டீங்கன்னா, விஜய்க்கு சில தகவல்கள் வந்திருக்கலாம். இப்போ நம்மளை வந்து அரசியல்லேருந்து காலி பண்ணணும்னு திமுக நேரடியாக மோதுது.
பட் அதிமுகவும், பாஜகவும் மறைமுகமா நம்மள முடக்க பார்க்குறாங்க. அப்படிங்கிற கோவம் இருக்கலாம்ல. அதெல்லாம் அதிமுகவுடைய அழுத்தம் பெரிய லெவல்ல இருக்குன்னு விஜய்க்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கலாம். இதன் அடிப்படையில அதிமுகவோட ரொம்ப கோவமா இருக்கும். அதனால தான் அவர் வந்து ஊழல் சக்தின்னு ஆரம்பிச்சவரு. ஃபீல்டுலயே இல்லன்னு சொல்லியிருந்தவரு. இன்னைக்கு பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டு அதிமுகவ சுத்தமா பேர கூட சொல்ல தவிர்க்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் சில விஷயங்கள் அவருக்கு கிடைச்ச தகவல்லாம் இருக்கலாம். ம்ஹ்ம். திமுக நேரடி எதிரி. இவங்கெல்லாம் துரோகியாலாம் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட விஜய்க்கு இருந்திருக்கலாம். அதனால என்னை பொறுத்தவரை விஜயுடைய அந்த ஒரு அணுகுமுறை மாற்றம் நான் பார்க்குறேன். உண்மைதான். அந்த சிபிஐக்கு கடந்த போனதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு பிறகு. வந்ததுக்கப்புறம் ஆமாமா. அது திண்டுக்கல் சீனிவாசன் வேற ஆங்கிள்ல பார்க்குறாரு. நம்ம வேற ஆங்கிள்ல பார்க்குறோம். ம். என்ன திமுக ஸ்டாண்ட்ல ஒரே மாரி இருக்காரு. பட் பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி விஷயத்துல பாஜகவ பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஏடிஎம்கேன்னு விடக்கூடாது அப்படின்னு அவரு முடிவு எடுத்துட்ட மாரி தெரியுது எனக்கு. ஆமா. சார் அப்போ இப்ப அடுத்தபடியா இப்ப ஹியரிங் நடக்கும். நாளைக்கு இப்ப சார்ஜ் ஷீட் பதிவு செய்வாங்க. அடுத்த அது ஒரு ப்ரொசீடிங்ஸ் போகும். இன்னொரு பக்கம் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரமும் வந்து அறிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள்லாம் வருது. இது பற்றிய மேலதிக தகவல் சொல்லுங்க சார். அப்போ இந்த வழக்கினுடைய இப்போ அடுத்தபடியா ஸ்டெப் நகரும் பொழுது விஜய்க்கு மேலும் பல நெருக்கடிகள் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நீங்க 5ஆம் தேதிக்கு அப்புறம் வேலூர்ல ஃபர்ஸ்ட்டு பர்மிஷன் கேட்க போறாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த விஷயத்துல கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு வழக்குல வந்து ஏதாவது ஒரு குட்டு வாங்குனாருன்னு வச்சுக்கங்க விஜய், எங்கேயுமே நிகழ்ச்சி நடத்த முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துரும் அடுத்த கட்டமா. நீங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு ஒரு முடிவு வந்துருச்சு. சிபிஐ சொல்லிடுச்சுன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா போலீஸாரா இருக்கட்டும், வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகம்லாம் பயப்படுவாங்கல்ல. பர்மிஷன் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்கறதுக்கு தர மாட்டாங்க. நெறைய குடுக்க மாட்டாங்க. நெறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நீங்க ஒரு பெரிய நெருக்கடி தான் அடுத்தது விஜய்க்கு. அதெல்லாம் மாற்றமே இல்ல. ம். ஏன் திமுக தான் செஞ்சாரு. திமுக எவ்வளவோ பரவாயில்லன்னு விஜய் சொல்ற சூழ்நிலை வந்துரும் பாருங்க. ஓ! இப்பயே வந்துருச்சு கிட்டத்தட்ட. சிபிஐ இப்ப கூட விசாரணைக்கு அப்புறம். இவர் பேசுனதுக்கு ஏடிஎம்கே தான் ரியாக்ஷன் பண்ணி இப்படி ஆமா, பேசுறாங்க. ஆமா. டிகே இளங்கோவன் அவர்கள் செய்தி தொடர்பாளர் எப்பயும் இது தெரிஞ்ச பற்றி விஷயம். கேள்வி கேட்டதுக்கு, இதெல்லாம் நாங்க வந்து அவர பொருட்டாவே எடுத்துக்கல. நாங்க புறக்கணிக்கிறோம் விஜய அப்படின்னு சொல்லி அதுதான் கடந்து சொல்றேன். போறாங்க அதுதான். திமுக. ஆமா, அதுதான் திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இன்னைக்குமே அவர் ஸ்பீச் எல்லாமே ஒண்ணும் புதுசா இல்ல. இன்னைக்கு பட்ஜெட்ட பத்தி பேசல. ம். புரியுதுங்களா? எதையுமே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்ல அவர்ட்ட. எல்லாமே விசில் அடிக்கிறது, டான்ஸு, கூத்தடிக்கிற விஷயமா தான் தெரிஞ்சதே ஒழிய, ஒரு ம். ஆக்கப்பூர்வமான விஷயமா இல்ல. நம்ம பேச போறோம். நம்மள வந்து பிரச்சாரம் ஆரம்பிக்க போது, எலக்ஷன் இருக்கு. சீரியஸா நம்ம பேசணும். திமுக ஒரு பக்கெட்டு போயிட்டு இருக்கு. அதிமுக ஒரு பக்கெட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு இடத்துல இறங்கி போறப்ப நம்மளோட ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப அலட்சியமா டீல் பண்றாரு. அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆக போகுது. அதனால மாற்று கருத்து கிடையாது. அவர் அரசியல் ரொம்ப ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாரு அவரு. ஒரு சினிமா 3 மணி நேரம் ஓடுற சினிமா மாரி நினைச்சுட்டு அவரு, கஷ்டப்பட்ட ஒருத்தர் டக்குன்னு மேலாகி டக்குன்னு உச்சத்துக்கு போற மாரி சினிமா மாரி நினைச்சுட்டாரு அரசியல. கிடையாதுங்கிறது அவருக்கு இந்த 2026 தேர்தல் முடிவுகள் அவருக்கு கண்டிப்பா அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு மாற்றமே பக்கம் இல்ல. அவரு அதிமுகவட்டயும் இப்ப எதிர்ப்பு சம்பாதிச்சுட்டாரு. பிஜேபி வசம் சிபிஐ இருக்கு. இப்ப அதுலயும் அவர் சிக்கிட்டு இருக்காரு. திமுக எதிர்ப்பு. நாம் தமிழர் அவரு கூட மாரல் சப்போர்ட் கிடையாது. அவருமே நேர் எதிர். அவரு தான் முதல்ல அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அ பிரதான கட்சிகளுக்கு எதிராக எல்லா கட்சிகளிடமும் அவர் வந்து எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கிறாரு. இப்போ அடுத்து ஜனநாயகன். ஜனநாயகனும் அவருக்கு இன்னும் ரிலீஸ் ஆகாம, அது அப்படியே தள்ளி வாய்ப்பில்ல. போய்க்கிட்டே இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்போ ஹியரிங் வரும்? இன்னும் சொல்லப்போனா அந்த படக்குழுவினர் மீண்டும் அந்த மனுவை வந்து திரும்ப பெற்று விடலாம். மறுஆய்வு குழுவுக்கு போயிட்டு அது ப்ராசஸின் படி இன்னொரு 10, 15 நாள்ல நம்ம ரிலீஸ் பண்றதுக்கான வழிய பார்க்கணுன்ற அளவுக்கு வந்து அ படக்குழுவினர் வந்து பேசுற மாதிரி நம்ம தகவல்கள்லாம் பார்க்குறோம். அ இப்ப இப்படி நாலா பக்கமும் சிக்கிக்கிட்டாரா? அப்படி சிக்கிறதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க அவர்தான் காரணம். என்ன காரணம்னா, நான் அன்னைக்கே கரூர் சம்பவத்தை அவர் உடனே அட்மிட் ஆகி, மன்னிப்பு கேட்டு, எங்க மேல தப்பு. சதியா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம். விசாரிங்க. விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க. பட் நாங்க கொஞ்சம் காலதாமதமா வந்துட்டோம். எங்க ஏற்பாடுகளும் எங்க விஷயத்துல நெறைய ஃப்ளா இருந்ததுன்னு ஒரு மன்னிப்ப கேட்டுட்டு அவரு முடிச்சிருந்திருக்கலாம். பெருசா எடுத்திருக்காது. நீங்க போட்டு அலமல் பண்ணி, போய் தேவையில்லாம சதின்னு சொல்லி சிபிஐ போய் போட்டு வாங்கி, இந்த விஷயங்கள் எல்லாம் 2வது ஒண்ணு இதே பேரலலா
பிஜேபியே ஒரு சைடு லைன் எடுத்து ஆதவ அர்ஜுன் போயிட்டு இருக்காரு. விஜய் ஒரு லைன் எடுத்து ராகுல்கிட்ட போயிட்டு இருக்காரு. எப்படிங்க ஏத்துக்க முடியாது? ஆதவ அர்ஜுன் பிஜேபியை பிடிச்சாரு. அண்ணாமலையை பிடிச்சி ஆர்எஸ்எஸ் டீமை பிடிச்சி தான் சிபிஐ என்கொயரின்னு அவர் தான் வாங்கிட்டு வர்றாரு. பட் நம்ம விஜய் என்ன பண்றாரு? அவரு ராகுலோட ஒரு லைன் எடுத்து அவர் காங்கிரஸ் எப்படியாவது கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த 2 கான்ட்ரடிக்ஷனான விஷயங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த பெரிய சிக்கலுக்கு காரணமே விஜய் தான். அதில மாற்றமே இல்ல. தான் கட்டுப்பாடுல இருக்கணுங்க. தான் சொல்றத செய்யறதுக்கு மட்டும் ஆள் இருக்கணும். நீங்க ஃப்ளைட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டுக்கு வந்து பணம் கட்டி கூட்டிட்டு போறாங்கங்கிறதுக்காக என்ன வேணாலும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்? சிபிஐ என்கொயரி விஷயத்துக்கு ஏன் அது தேவையில்ல. எஸ்ஐடி போட்டீங்க, நியாயமா விசாரிங்க. விசாரிச்சு முடிவெடுங்க. பட் எங்க மேல சில தவறுகள் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். பட் முழுக்க முழுக்க எங்களையே சொல்றது நியாயம் இல்ல. மாவட்ட நிர்வாகமும், காவல்துறையும் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ப்ளசன்ட்டா முடிஞ்சிருக்கும் இந்த விஷயம். ரைட் ஆமால்ல. அவரும் அட்மிட் பண்ணிட்டார்ல. ஐயோ! அவர் செஞ்ச தப்புக்கு தான் அப்படின்னு வந்திருக்கும். பட் கடைசி வரைக்கும் இல்ல நாங்க கிடையாது. நாங்க கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்ததோட விளைவு இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல லாக் ஆகி நிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்திற்குமே காரணம் விஜய் தான். சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தரலன்னா கோர்ட்டுக்கு போவாதீங்கன்னு ஏன் சொல்றீங்க? தயாரிப்பாளர்னு யாருங்க சொல்றீங்க? அது உங்களுடைய கடைசி படம். நீங்க உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களா? போயிருக்க மாட்டாங்கல்ல. வேண்டாங்க கோர்ட்லாம் போவேணாம். திருப்பியும் நம்ம வந்து அப்பீல் பண்ணுவோம். சென்சார் போர்டுல. கோர்ட்டுக்கு போனா சிக்கலாயிரும்னு சொல்றாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்வி சேகர் சொல்றாருங்க பேட்டியில. ஏங்க யாராவது சென்சார் போர்டை எதிர்த்து கோர்ட்டுக்கு போக முடியுமாங்க? போனீங்கன்னா ஏதாவது ஆகுமா? விவரம் தெரிஞ்ச யாருக்காவது எல்லாத்துட்டையும் கேட்டிருக்கும்ல விஜய்ன்னு கேட்குறாரு அவர். எஸ்வி சேகர் சொல்றாரு. ஸோ அதனால எல்லா விதத்திலுமே தான் தோன்றித்தனமாகவும், அறவை கட்டுத்தனமாகவும் விஜயுடைய முடிவுகள் தான் இன்னைக்கு அவர் கொண்டு போய் படு பாதாளத்துல கொண்டு போய் நிற்பாட்டி இருக்க. இன்னும் உழுவுல அவரு உளுந்துருவார் 2 மாசத்துல. ஸோ விஜய் அவர்கள் கடும் நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் தங்களுடைய யாரெல்லாம் வந்து அவருக்கு நட்பு சக்திகளாக கருதப்பட்டார்களோ, அவர்களிடமும் கடுமையான வந்து எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். சிபிஐ நாளை தினம் அந்த விசாரணை உச்சநீதிமன்றத்திலே வந்து வர இருக்கிறத பார்க்கிறோம். அதேபோல ஜனநாயகன் இது சம்பந்தமா ரொம்ப டீட்டெயில்டா அவருடைய இன்றைய பேச்சும் சரி, அவருடைய அரசியல் திடீரென்று அஇஅதிமுகவை மீது விமர்சனம் வைப்பதும் சரி, இதனுடைய பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.